தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 6வது வாரம் வெள்ளிக்கிழமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வார்த்தைகள் 20 - 23 முடிய. துயரம் மகிழ்ச்சியாகும். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பம் துயரம் இல்லாத மனிதனும் இல்லை, அவன் தேடாத வழிகளும் இல்லை, ஆனால் விடுதலை பெற்ற வாழ்வும் இல்லை என்று சொல்லுவார்கள். எல்லா மனிதர்களுமே இந்த நாட்களிலே துன்பத்தின் துயரத்தின் வேதனையிலே மூழ்கியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் மனதை ஆட்கொண்டு விடுகிறது, மனவலியை ஏற்படுத்தி விடுகின்றது. துன்பம் என்பது இழப்பினால், நஷ்டத்தினால், சோர்வினால், கவலையினால் வருகின்ற மனவழி என்று சொல்லி தத்துவியலார் சொல்லுவார்கள். மனிதன் என்பவன் ஐம்புலன்களால், கண், காது, மூக்கு, வாய், மெய் என்கின்ற ஐம்புலன்களாலும் 6 உணர்வுகளினாலும் இன்பம், துன்பம், கோபம், ஆச்சரியம், பயம், வெறுப்பு என்கின்ற இந்த 6 உணர்வுகளினாலும் தொகுக்கப்பட்ட பிணைப்பாகவே இருக்கின்றான். இதில் இந்த 6 உணர்வுகளில் மனிதனை மிகவும் அதிகமாக பாதிப்பது 2: இன்பமும் துன்பமும். இன்பம் வருகின்ற பொழுது மகிழ்ந்திருக்க மறந்து போகின்ற மனிதன் துன்பம் வருகின்ற பொழுது அதிலே மூழ்கி போக மறப்பதில்லை. துன்பத்தினுடைய பல்வேறு முகங்களாக இந்த உலகமும் மனிதனும் அனுபவித்துக் கொண்டிருப்பது வேதனை, துயரம், துக்கம், சோகம், வருத்தம், கவலை, வெறுப்பு, இவையெல்லாம். இந்த முகங்களின் வழியாக ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் இந்த துன்பத்தை, துயரத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றான். எல்லா நிலைகளிலும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த துன்பத்திற்கு, இந்த துயரத்தின் பல்வேறு முகங்களில் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்று சொல்லி அன்பிற்கா ஏங்குகின்ற குழந்தை துயரத்திலே மூழ்கி இருக்கின்றது. கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி துயரத்திலே, துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்ப உறவுகள், பிள்ளைகளுக்கு ஏற்ற எங்களால் தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்று சொல்லி உடைந்து போயிருக்கின்ற பெற்றோர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தன் தேவைகளை என் பெற்றோர் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொல்லி சோர்விலே இருக்கின்ற பிள்ளைகள், தான் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏங்குகின்ற இளையோர், திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி, குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொல்லி, நோயிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி, எத்தனை விதங்களிலே மனிதன் துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த துன்பமும் துயரமும் மனிதனை தாக்க வருகின்ற பொழுது அவன் வெவ்வேறு நிலைகளிலே அலைக்கழிக்கப்படுகின்றான். அமைதி இல்லாத நிலை, உலகம் முடியும் வரை தனிமைப்படுத்தப்படுகிற நிலை, சோம்பலான நிகழ்வு, அழச் செய்வது, தவறான முடிவுகள், தவறான செயல்பாடுகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது, இப்படி வெவ்வேறு நிலைகளிலே மனிதன் இந்த சோகத்தின் வெளிப்பாடாக அமர்ந்திருக்கின்றான். இத்தகைய சூழ்நிலையிலே மனித சமுதாயம் இந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கவலையிலிருந்து வெளிவருவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற, ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இயேசு ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார். எல்லோரும் எதிர்பார்க்கின்ற வார்த்தை, எல்லோரும் மனதிற்கும் விருப்பத்தை, மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற வார்த்தை, ஒரு நிறைவினை கொடுக்கின்ற வார்த்தையை இயேசு நற்செய்தியை சொல்கின்றார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி, அதுவும் சாதாரணமாக சொல்லவில்லை, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்ற சொல்லி ஆணையிட்டு அறுதியிட்டு கூறுகின்றார், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை இயேசு சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது சீடர்கள் துயருற்று இருந்தார்கள், கவலையோடு இருந்தார்கள். காரணம், இயேசு தங்களை விட்டு போக இருக்கின்றார், இயேசுவை பிரிய இருக்கின்றோம் என்கின்ற அந்த பிரிவு அவர்களுக்கு துயரத்தை கொடுத்து இருந்தது. இதுவரை இயேசுவின் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இனிமேல் எப்படி இருக்க போகின்றோமோ என்கின்ற அந்த வேதனை அவர்களுக்கு துயரத்தை கொடுத்தது. தங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போய்விட்ட நிலையிலே அவர்கள் துயரப்பட்டார்கள். காரணம், இயேசு அரசியல் மெசியாவாக இருப்பார், அரசராக வருவார் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் இயேசுவோ துன்புறு மெசியாவாக வந்தார். அவளை துயரத்தின் வார்த்தையில் வெளிப்படுகின்ற பொழுது
லூக்கா புத்தகம் 24 படிக்கின்றோம் அல்லவா? எம்மாவு சீடர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவர்களோடு இயேசுவும் கூட நடக்கின்ற பொழுது அவர்களுடைய துயரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் அவரை அனைவரும் யூதர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த துயரத்தின் காரணத்தை அங்கே விளக்குகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு சொல்லுகின்றார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி. நீங்கள் கஷ்டப்படுகின்ற துன்புறுகின்ற அந்த வேதனைகள் அந்த வேலைகள் மாற்றி போடப்படும் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, எரேமியா புத்தகத்திலே 31 அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார், நீ அழுகை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே என்று சொல்லி. ஏனெனில் ஒவ்வொரு ஜெபமும் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது. திருப்பாடல் 90:15 படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய ஜெபமும் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது. காலைதோறும் ஒரு பேரன்பால் எங்களை நிறைவடைய செய்யும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ்வுறச் செய்யும் என்று சொல்லி ஜெபிப்பதாகவே அமைந்திருக்கின்றது. இந்த ஜெபத்திற்கு பதில் கூறும் விதத்தில் தான் இயேசு சொல்லுகின்றார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி. அன்பு சகோதரமே, துயரம், மனவேதனை, அவமானம் நம்மை துன்பத்திற்கு நம்மை வேதனைக்கு இட்டு செல்கின்றது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இறைவன் கொடுக்கின்ற வழி என்ன என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தொடர்ந்து வருகின்ற வரிகளை சொல்கிறார், என்னை நீங்கள் மீண்டும் நான் உங்களை காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். ஆண்டவரை மீண்டும் காணுகின்ற பொழுது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும், உங்களுடைய துயரம் மறைந்து போகும். சிலர்கள் எப்பொழுது அவருடைய துயரத்திலிருந்து வெளிவந்தார்கள்? இயேசுவை அன்பு செய்த மகதலா மரியாள் கல்லறைக்கு ஓடுகின்ற பொழுது துயரத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, வலியோடு தான் ஓடுகின்றார். இறப்பினுடைய இந்த கண்ணீரோடு தான் ஓடுகின்றார். ஆனால் அங்கே ஆண்டவரை கண்டவுடன், இயேசுவை கண்டவுடன் அவருடைய அந்த நிலை அனைத்தும் மாற்றப்படுகின்றது. துயரத்திலே, துன்பத்திலே, வீடிலே முடங்கி கிடந்த சிலர்கள் இயேசுவை கண்டவுடன் அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள், அவர்கள் துயரம் மறைந்து போனது என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வாழ்வில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா இழப்புக்கள், நஷ்டங்கள், எதிர்ப்புகள், நோய்கள், வேதனைகள், இதனால் வருகின்ற துயரங்கள் நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் தேட வேண்டிய ஒரே இடம் நற்கருணை, ஆண்டவருடைய பிரசன்னம். மத்தேயு நற்செய்தி 11:28 படிப்பதை போல், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, துயருற்றிருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டு நான் தருகின்ற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறாரே, அந்த அழைப்பிற்கு நாம் பதில் கொடுப்பது ஆண்டவரை காணுகின்ற பொழுது. விவிலியத்திலே நாம் படிக்கின்றோம் அல்லவா, நம்பிக்கையால் இயேசுவை கண்டுகொண்டவர்கள் வாழ்க்கையிலே இறைவன் அற்புதங்களை செய்தார், துன்பங்களை, துயரங்களை மாற்றி போட்டார். 12 ஆண்டுகள் வேதனையை வாடிய பெண் ஆண்டவரை தொட்டால் போதும் அவருடைய வல்லமை இருக்கின்றது என்று நம்பினாள். அவர்கள் இயேசுவில் வல்லமையை கண்டுகொண்டாள். எனவே அவரை தொட்டவுடன் அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி இவருக்கு சுகம் கொடுத்தது. ஒரு வார்த்தை போதும் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தையிலே இருக்கின்ற வல்லமையை நூற்று தலைவன் கண்டுகொண்டான். எனவே அந்த வார்த்தை அவனுடைய மகனுக்கு சுகம் கொடுத்தது. நீர் வந்து தொட்டால் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மகள் பிழைத்துக்கொள் என்று சொல்லி யாயிர் இயேசுவின் தொடுதல் இருக்கின்ற வல்லமையை உணர்ந்து கொண்டார். எனவே இயேசு தொட்டு நோய் அல்ல, இறந்த மகளை உயிர்ப்பித்து கொடுத்தார். அன்பு சகோதரமே, இயேசுவில் இருக்கின்ற வல்லமை நாம் எப்போது கண்டுகொள்கின்றோமோ, என் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனை, அழுகை, அங்கலாய்ப்பு, போராட்டம், கவலை, கண்ணீர் எதுவாக இருந்தாலும் என் தேவன் அனைத்தையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் தேடி நம்புகின்ற பொழுது கடவுள் நம் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் மாற்றி போடுகின்றவராக இருக்கின்றார். மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது 2 சாமுவேல் புத்தகத்திலே 15-16 அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். தன்னுடைய மகன் அப்சலோமினால் துரத்தப்பட்டு பயந்து ஒளிந்து தாவீது ஓடுகின்ற பொழுது அங்கே அவன் அழுகையோடு ஓடுகின்றான். ஒலிவ மலைக்கு ஏறிச் செல்கின்றான். தலையை மூடிக்கொண்டு வெறும் காலோடு அரசன் நடந்து செல்கின்றான்.
வெட்கத்தோடு தலையை மூடுவது, ஆண்கள் தலையை மூடுவது என்பது ஒரு வெட்கத்திற்கு அடையாளம். அந்த வெட்கப்பட்ட நிலையிலே அவன் துயரத்திலே, வேதனையிலே அந்த ஒலிவு மலையை நோக்கி ஓடுகின்றான். அப்படி அவன் ஓடுகின்ற பொழுது துன்பத்திற்கு மேல் துன்பமாக சவுலுடைய சொந்தமாக இருக்கின்ற சிமையி என்கின்ற மனிதன் அவரை இவ்வாறு தாவீதை திட்டுகின்றான், அவனை பழித்து பேசுகின்றான். இரத்த வெறியனே, பரத்தமையின் மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டான் இரத்தம் பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மேல் வரச் செய்வாராக. இரத்த வெறியினான நீ உன் தீமையினாலேயே அழிவாய் என்று சொல்லி அரசனை பழித்து பேசுகின்றான். இந்த துன்பத்தில் இருக்கின்ற தாவீது செய்த செயல் என்னென்று பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே, ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவர் என்னை பழித்து பேசியதற்கு ஏற்ப அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை தேடினான் தாவீது. ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தான். கடவுள் அவருடைய துயரத்தை மாற்றி போட்டார். அப்படி அவர் மாற்றி போடுகின்ற பொழுது அவன் பாடிய பாடல் தான் திருப்பாடல்கள் 30:11 வசனத்திலே சொல்லப்படுகின்றது. நீர் என் புலம்பலை கல் நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு, ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாயிராது, என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி பழி செலுத்துவேன் என்று சொல்லி தாவீது பாடுவதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இறைவனை நாம் கண்டுகொள்ளுகின்ற பொழுது, இறைவனிலேயே நம்முடைய நிறைவு நிம்மதி இருக்கின்றது சொல்லி நாம் கண்டுகொள்ளுகின்ற பொழுது இறைவன் சொன்ன வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்கின்ற வாக்குத்தத்தம். ஆகவே நிறைவை தருகின்ற, நிறைவான மகிழ்ச்சியை தருகின்ற, யாரும் நம்மிடம் பறிக்க முடியாத மகிழ்ச்சியை தருகின்ற இயேசுவை தேடுவோம். நற்கருணை வடிவிலே, வார்த்தை வடிவிலே இயேசுவை தேடுவோம். ஆண்டவர் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய வேதனை, நம்முடைய வருத்தம், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலை, நம்முடைய போராட்டம் அனைத்தும் மாறிப்போய் இறைவன் மகிழ்ச்சியின் தைலத்தால் நம்மை அணி செய்வாராக. எரேமியா புத்தகம் 31:15 வசனத்தை படிப்பதை போல, அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவருடைய ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்றீரே. எத்தனையோ வேத நிலைகளிலே, எத்தனையோ விதமான நிலைகளிலே நாங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் சந்தித்து அழுகையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். கண்ணீரினால் எங்களுடைய தலையணையை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்ல முடியாத துயரத்தினாலே மனநோயாளிகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி, நான் உங்களை காணுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொன்னீரே. அன்பின் தெய்வமே, உம்மை காண முடியாதவாறு துயரத்திலே எங்கள் அகக்கண்களும் ஆன்மாவும் அடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அகக்கண்களை திறக்க வலிமை தாரும். நற்கருணை வடிவிலே உம்மை கண்டுகொள்ளவும், பேசுகின்ற உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய வார்த்தையின் வழியாக உம்முடைய அனுபவத்தை பெறவும், உம்முடைய தொடுதலாலே எங்கள் உடல் உள்ளம் ஆன்ம நோய் நீங்கி மனவலி மனவேதனையிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று மகிழ்ச்சியின் மக்களாக வாழ்வோமாக. அருள் தாரும், ஆசீர்வதியும். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னவர் நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா அழுகையும் துடைத்து, கண்ணீரை துடைத்து, கவலையை போக்கி, துன்பத்தை எடுத்து போட்டு நிறை மகிழ்ச்சியால் நம்மை வாழச் செய்வாராக. ஆமேன். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. யார் உன்னை
மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் துளியும் பயம் இல்லையே. நிந்தை நாள்தோறும் நெருங்கி வந்தாலும் இதயத்தில் கலக்கமில்லை. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. பாடு பலவீனம் எதுவும் வந்தாலும் விடுதலை தந்திடுவார். மனதில் பாரங்கள் நெருக்கும் வேளையில் வேண்டுதல் கேட்டிடுவார். உன் தோல்வி ஜெயமாக மாறுமே, உன் வாழ்வு சந்தோஷமாகுமே. உன் தோல்வி ஜெயமாக மாறுமே, உன் வாழ்வு சந்தோஷமாகுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. நமது எதிர்காலம் நேசர் இயேசுவின் கரங்களில் இருக்கிறது. மனது தேவனின் தூய ஆவியால் மகிழ்ந்தே துதிக்கிறது. இனி வாதை நம் வாழ்வில் இல்லையே, நாம் பயந்து வாழ்வதும் இல்லை. இனி வாதை நம் வாழ்வில் இல்லையே, நாம் பயந்து வாழ்வதும் இல்லையே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்த